வெல்கம் பேக் டு கலைஞர் தொலைக்காட்சியின் குயில் பாட்டு. இது குட்டி குயில்களின் சுட்டி குரல். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தளபதி ரவுண்ட். 2 பேர் பாடிட்டாங்க. அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் கண்டஸ்டன்ட் ஜனகன் வாங்க. முதல்ல உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்டா. என்ன மாதிரி நீயும் போன எபிசோட் வரலையாமே. ஆப்சென்டீஸ் மார்க்கிங் பண்ணிருக்காங்க 2 பேருக்கும். ஏன்? அம்மா போத்திருந்துச்சு அதனால வரல. உடம்பு சரியில்லை. இப்போ பேக் டு ஃபார்ம். இப்போ எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். தொண்டையெல்லாம் சூப்பர். ஓகே. ஆனா தளபதி அதெல்லாம் ஓகே. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ரோஜா பூக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது ஏன்? நான் வந்து அஜித் சாரோட பாட்டு பாட போறேன் அதனால. அது சரிடா. ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல ப்ராபபிலி சாங் அவன் பாட போற பாட்டுக்கும் இந்த காஸ்டியூமுக்கும் சம்பந்தம் இருக்குமோ. என்ன சாங் பாட போற? பாட்டுக்கு நல்லா இருக்கும் அதனால. ஓ போட்டுக்க நல்லா இருக்கு. அவள்தான் குளிர் தாங்குது. அவள்தானடா. சரி விடுறா. ரைட் விடு. என்ன பாட்டு பாட போற நீ? புத்தம் புது மலரே. புத்தம் புது மலரே பாட போறா. ஓகே. நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கியா? சரி இதுக்கப்புறமா நீ பாட்டு முடிஞ்சக்கமாவது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, புத்தி வைத்து மறைத்தே என் ஆசை சொல்லவா, இதையும் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன், நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன், புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. செல்லக்கிளி என்னை குளிப்பிக்க வேண்டும், சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும், பள்ளிச்சிலை போல நீ நிற்க வேண்டும், கண்கள் பார்த்து தலை வாழ வேண்டும், நீ வந்து இலை பாட வேண்டும், நான் வந்து பரிமாற வேண்டும், என் இமை உன் விழி மூட வேண்டும், இருவரும் ஒரு சுகம் பாட வேண்டும், உன்னில் என்னை தேட வேண்டும், புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும், கங்கன் வரிகள் நீ சொல்ல வேண்டும், உன்னை கட்டி கொண்டு தூங்க வேண்டும், உந்தன் வீரல் காலை கோதிட வேண்டும், கையோடு இதம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர் காய வேண்டும், உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, புத்தி வைத்து மறைப்பேன் என் ஆசை சொல்லவா, இதயம் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன், நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன்.
ஜனக மகாராஜா அவர்களே, என்ன பாட்டா இருக்கட்டும், என்ன சிச்சுவேஷனா வேணா இருக்கட்டும், நான் ஜென்டில்மேன் மாதிரி தான் இருப்பேன். இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு. நார்மலா எலிமினேஷன் எபிசோட் அன்னைக்கு தான் கோட் சூட் போட்டுன்னு வருவான். அண்ட் இன்னைக்கு காம்படிஷனுக்கே கோட் சூட் போட்டுட்டு வந்திருக்கான். பாட்டுல அப்படிதான் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு பதில சொல்லி நம்மள கவுத்துட்டான். ஓகே, நீ எப்படி பாடிருக்கேன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்டே கேட்கலாம். தீதி, ஆக்சுவலி கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜனக மகாராஜா போட்டு ஒரு கசக்கணும்னு தோணுது. வாடாங்க, ஓடி வா. சூப்பர். ஓகே, Really super. Pa, it's too much. ஓகே, தட்ஸ் இட். தீதியோட Really. கண்ணுல தண்ணி. அது supreme feeling pa, Janaka. It's not you, it's God. நான் முதல்ல சொல்லியிருக்கேன். Really beautiful. இல்ல, இன்னைக்கு supreme feeling. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இன்னைக்கு ஜனகன் வந்து பாட்டு ஆரம்பிக்கும் போது நிஜமாவே கொஞ்சம் டென்ஷனா இருந்தது. ரேஞ்ச் போகுமா போகாதான்ட்டு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. பட் ரொம்ப 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 ஏன்னா யூ வாஸ் சோ கேஷுவல் அண்ட் ஒவ்வொரு அதுவும் அந்த சரணம் ஃபினிஷிங் லேண்டிங் நோட்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. வித் சோ மச் ஆஃப் ஃபீல். ஈவன் தோ இது ஜனகனோட ஜானர் கிடையாது, பட் ஹி இஸ் டன் a fantastic job today. ரொம்ப சென்சிட்டிவா பாடினப்பா. And all the, I don't know where you get that from, such a young boy. Really beautiful. And you really touched my heart. Really beautiful பாடின. And உடம்பே சரியா இல்ல உங்களுக்கு? What was wrong? சிக்கன் பாக்ஸ். ஐயோ, இப்போ you're perfectly okay. All the best. அனிவா, தீதி, ஜனக மகாராஜா ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை. நீங்க இல்லாதது ரொம்ப நிறைய கிராமிய பாடல்கள்லாம் பாடணும். நீங்க இருந்திருந்தீங்கன்னா சும்மா ஒரு அசத்து அசத்திருப்பீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு. பட் நீங்க வந்தாலும் சும்மா வரல, அப்படியே புயல் வேகத்துல திருப்பி வந்துட்டீங்க காம்படிஷனுக்கு. அது தீதி சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு மீறின ஒரு அனுபவம். சில சமயம் அது இந்த வயசுல உங்களுக்கு இந்த பாட்டை உணர்ந்து பாட முடியாது, அந்த வார்த்தைகளை ஃபீல் பண்றதோ அது முடியாத காரியம். பட் அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டோட ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு அதை டோட்டலா நீங்க உள் வாங்கிருக்கீங்க. அது நீங்க பாடும்போது யார் ஒரிஜினல் பாடினது யாரு? எஸ்பிபி சார். நம்ம எஸ்பிபி சார் பீட் பண்ண முடியுமா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல? பட் எஸ்பிபி சாருக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னா உனக்கு ஒரு பெரிய தனித்துவம் இருக்கு. அதாவது அந்த சங்கதியெல்லாம் நீ பாடும்போது கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளாசிக்கலா பாடுற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது அந்த ஃபீல் இல்ல, அந்த வார்த்தைக்கு ஏத்த ஃபீல் எனக்கு அப்படி புல்ல அரிச்சிடுத்து. 2-3 இடத்துல நீ பாடினது அது ஒரு வாட்டி அந்த செகண்ட் சரணம் கேட்கலாமா? ஆமா, அந்த ஆமா ஒரு வாட்டி நீ பாடுறியா? திருப்பி பாடுறியா? செகண்ட் சரணம் was much better than the first one. இல்ல, செகண்ட் சரணம் அந்த எண்டிங்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் சரணத்துல 2-3 லைன்ஸ் அந்த ஃபீல் அவ்வளவு அழகா இருந்தது. அதாவது எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு என்ன பண்றது தெரியல, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கூசி மயிர் கூச்சிடுறதுன்னு சொல்லுவாங்களே. இது அது அந்த பியூரிட்டி ஆஃப் தாட், த பியூரிட்டி ஆஃப் சிங்கிங், த பியூரிட்டி ஆஃப் த நோட் இல்லையா? நீ இது பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு இன்னசென்ஸ் அண்ட் ட்ரூத் இருக்கு அதுல. அது அப்படியே இட்ஸ் ரியலி அவங்க சொன்ன மாதிரி டச்சஸ் யுவர் ஹார்ட் இமீடியட்லி. அண்ட் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பாட்டு இவ்வளவு அழகா பாடினது we are all thank you so much ஜனகன். thank you. I hope ஃபுல்லா குணமாய் நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்காக பாட போறீங்க. பட் இப்போதைக்கு 2வது சரணம். கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும், கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும், உன்னை கட்டி கொண்டு தூங்க வேண்டும், உந்தன் வீரல் தலை கோதிட வேண்டும், கையோடு இதம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர் காய வேண்டும், உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. ஒண்ணு தெரியும் ஜனகன், உன் வைஃப் ரொம்ப லக்கின்னு.
இந்த பாட்டுலாம் நீ பாட போறவளுக்கு என்ன யாரோ தெரியல பட் இஸ் வெரி லக்கி. இப்ப நம்ம தான் lucky. We are really lucky to have you. இதுதான் வந்து ஒரு டெஸ்ட் இல்ல, கண்டிப்பா. இல்ல, கண்டிப்பா இல்ல என்ன தோணுதுன்னா- நான் சொன்ன மாதிரி I think the first contestant to get a watch from me is Janakan because இவ்வளவு பேர் பாடினாங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து absolutely no comments towards the entire song performance. அது ஸ்ருதியா இருக்கட்டும், தாளமா இருக்கட்டும், ஃபீலா இருக்கட்டும், யாருமே பெருசா எதுவும் கமெண்ட் பண்ணல. On the whole that's it, முடிச்சிட்டாங்க. I think Janakan deserves a watch from me definitely. பெண்ணே எடுக்கலையே ரெண்டு பேருமே ஒண்ணு அவ்வளவு ஆமா. கூர்ந்து கவனிச்சிருந்தாங்க. இல்ல காரணம் இது வந்து ஜனக்கன் வந்து உடம்பு சரியாலாத இருந்தது வேற, அதனால வந்து இவங்க ஃபீல் பண்ணி நல்லா பண்ணான்னு சொல்லல. நிஜமாவே இன்னைக்கு அவன் ஃபீல் பண்ணி நல்லா பண்ணத நாங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி அதை கேட்டோம். அது உண்மை. அதெல்லாம் ஓகே. அந்த கோட்ல இருக்கிற பூவோட ரகசியம் என்ன அது சொல்லணும். சார் இதுல புத்தம் பாட்டுல வந்து புத்தம் புது மலரேன்னு வந்ததுனால அந்த கால் இங்க போட்டு காமிச்சிட்டு சூப்பர். ஜனகன் வந்து நம்ம குயில் பாட்டு செட்லயே ஒரு குட்டி டைனமைட்னு சொல்லலாம். இல்ல அவளுக்கு ஃபீல் மன்னன் பேர் வச்சிடலாம், ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல் மன்னன், டைனமைட், ஜனக மகாராஜா, பா பட்டம் பட்டமா சேர்ந்துட்டே இருக்கு உனக்கு. சூப்பர், வெரி நைஸ். ஜனகன் பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த எபிசோட்ல இன்னும் ஒருத்தர் பாடுறதுக்கு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி we're going for a short commercial break.